உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். நீட் தேர்வை ரத்து செய்ய மறுத்த தீர்ப்புக்கான விரிவான காரணங்களுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு குறித்து விரிவாக விளக்கமளித்து கூற இருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், வணக்கம். இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன? இந்த தீர்ப்பு குறித்தும் விளக்கமா பதிவு பண்ணுங்க. கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நீட் தேர்வு நாடு முழுவதும் நடைபெற்றது. இதில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பெரும் சர்ச்சையில் சிக்கியது இந்த தேர்வு. அதிகமானோர் முழு மதிப்பெண் பெற்றதும், கருணை மதிப்பெண் வழங்கியதும், வினாத்தாள் கசிங், வினாத்தாள் விற்பனை, ஆள் மாறாட்டம் போன்ற பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக தகவல் வெளியாகின. எனவே நீட் தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த கோரி உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் 40க்கும் மேற்பட்ட ரெட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த ரெட் மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்து கடந்த 23ஆம் தேதி ஒரு உத்தரவு பிறப்பித்தது. குறிப்பாக பட்னா, ஹசாரிபாக் நகரங்களில் நீட் வினாத்தாள் கசிந்ததில் எவ்வித சந்தேகம் இல்லை. இந்த விவகாரத்தை தொடர்ந்து சிபிஐ விசாரித்து வருவதால் மேலும் இந்த நீட் தேர்வில் பெரிய அளவில் முறைகேடு நடைபெறவில்லை என்பதால் நீட் மறுதேர்வுக்கு அவசியமில்லை என்ற ஒரு தீர்ப்பை சொல்லியது. இன்று இந்த தீர்ப்பு குறிப்பாக அந்த நீட் மறுதேர்வு நடத்த அவசியம் இல்லை என்பதற்கான காரண காரியங்களை விளக்கி ஒரு விரிவான தீர்ப்பை இன்று கூறியது. குறிப்பாக தேசிய தேர்வு முகமை மூலம் நடத்தப்படும் தேர்வுகள் வெளிப்படையாக, சுமூகமாக, நியாயமாக நடத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக கல்வி அமைச்சகம் அமைத்துள்ள உயர்நிலை நிபுணர் குழுவுக்கு கூடுதல் நிபந்தனைகளை விதித்து அந்த குழுவின் அதிகாரத்தை தற்போது பரவலாக்கியுள்ளது. குறிப்பாக அந்த குழு, உயர்நிலை குழு, மத்திய அரசு அமைத்துள்ள அந்த நிபுணர் குழு நீட் தேர்வின் புனிதத்தன்மை பாதுகாக்கவும், பாதுகாப்பு விதிமுறைகளை மேம்படுத்தவும் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கி அளிக்க வேண்டும் என்றும், இந்த நிபுணர் குழு போட்டித் தேர்வில் நடைபெறும் ஆள் மாறாட்டத்தை தடுக்கும் பரிந்துரைகளையும் அளிக்க வேண்டும் என்றும், நீட் தேர்வு நடைபெறும் மையங்களில் சிசிடிவி கண்காணிப்பு வலுப்படுத்த வேண்டும் என்றும் ஒரு தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் நீட் தேர்வு போன்றவற்றை எழுதும் தேர்வர்களுக்கும் நடத்துவோருக்கும் மனநலம் மேம்படும் வகையில் கவுன்சிலிங் அளிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மத்திய அரசு அமைத்துள்ள அந்த உயர்நிலை நிபுணர் குழு அதன் அறிக்கையை செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் மத்திய அரசுக்கு வழங்க வேண்டும் என்றும், குழுவின் பரிந்துரைகளை ஏற்று அமல்படுத்தியது தொடர்பான அறிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் 2 வாரங்களுக்குள் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவையும் மத்திய அரசுக்கு இந்த விரிவான தீர்ப்பின் மூலம் உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. நன்றி வெங்கடேசன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.